ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன் நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமே நமது கர்த்தர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், பெரியவர், பரிசுத்தமானவர், நிரந்தரமானவர். நமது ஆண்டவர் எல்லாவற்றிலும் நிரந்தரமான இருப்பவர். நிரந்தரமாக அவருக்கு சுபாவம் உண்டு. ஆனால் ஒரு காரியத்தில் மட்டும் அவர் நிரந்தரமாய் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதுதான் நான் செய்த பாக்கியம். மனித குலத்தின் மிகப்பெரிய பாக்கியம் அதுதான். இன்று வரை மனித குலம் பிழைத்திருப்பதற்கும் காரணம் ஒரு காரியத்தில் மட்டும் கர்த்தர் நிரந்தரமாய் ஒரே மனநிலையில் இருப்பதில்லை. அது என்னவென்றால் மனிதர் மேல் வைத்த கோபம். நாம் பாவம் செய்கிறோம், அக்கிரமம், அநியாயம் சொல்ல முடியாத அளவுக்கு ஏராளமாய் மலையளவு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறோம். அவர் இருதயத்தை குத்தி கிழிக்கிறோம், காயப்படுத்துகிறோம், நோக்கடிக்கிறோம். அவர் வேதனைப்படும் அளவுக்கு, கண்ணீர் விடும் அளவுக்கு, பட்சிக்கிற அக்கினியாய் மாறி நம்மை பட்சிக்கும் அளவுக்கு நாம் அக்கிரமத்தை செய்கிறோம். மனித இனம் செய்கிறது அன்று முதல் இன்று வரை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இது நிமித்தம் கர்த்தர் பல நேரங்களில் மகா கோபம் அடைகிறார், பட்சிக்கிற அக்கினியாய் மாறுகிறார், பல நேரங்களில் தண்டிக்கிறார். ஆனால் ஆனால் அந்த கோபம் நிரந்தரமாய் இருந்து விட்டால் மனித இனம் என்றோ அழிந்து போகும். அவர் கோபம் ஒரு இமைப்பொழுது என்று சொல்வார்கள். வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 54 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இமைப்பொழுது நம்மை கோபம் கொள்கிறார். அடுத்த உடனே அடுத்த நொடியே அந்த கோபம் அவருக்கு நம்மை தணிகிறது, கோபத்தை விட்டு விடுகிறார். அதுதான் நாம் செய்த பாக்கியம். இன்று வரை நாம் பிழைத்திருக்கு. அந்த குணத்தை இந்த வேதாகமத்தில் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இறைமையா 30 அதிகாரத்தில் இஸ்ரவேலர்களின் அக்கிரமம் எல்லை இல்லாமல் போயிட்டு கொண்டிருந்தது, உச்சியை அடைந்து விட்டது. நூற்றுக்கணக்கான வருடங்கள் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். பல முறை தினந்தோறும் நாள்தோறும் அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். இப்படி எவ்வளவோ எச்சரிக்கை கொடுத்தும் அவர்கள் பாவத்தை விட்டு விலகவில்லை, அதை நிறுத்தவும் இல்லை. தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். அது மிகவும் வளர்ந்து ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருந்து ஒவ்வொரு ராஜாக்களின் வம்ச வரலாறையும் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் தெய்வங்களை உண்டு பண்ணுவது, பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுப்பது, தேவாலயத்தையே உச்ச கட்டத்தில் தேவாலயத்திலேயே கொண்டு வந்து விக்கிரகங்களை வைத்தது, இப்படிப்பட்ட உச்சகட்ட பாவத்தையும் செய்து முடித்தார்கள். இந்த நிலையில் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை விரட்டி பாபிலோனுக்கு அனுப்புகிறார், சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை, கர்த்தர் சொன்ன எந்த செயலையும் செய்யாமல் அக்கிரமத்தில் பழுகி பெருகி பெருத்திருந்தார். இந்த நிலையில் இருந்தும், இவ்வளவு செய்தும், அவர்களை தண்டித்தும், ஆபிரகாம் ஐயாவின் வம்சம், இஸ்ரவேலின் குமாரர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் வம்சம், அவர்களை விட்டுவிடவில்லை. நீங்கள் தவறு செய்தீர்களா, இந்த தலைமுறை செய்தீர்களா, உங்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கிறேன் என்று கொடுத்தார். பாபிலோனில் 70 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். 70 வருட காலம் என்பது யோசித்து பார்த்தால் வேதாகமத்தின்படி ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம். அதாவது இஸ்ரவேலில் பாவம் செய்கிறவர்கள் 10 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இங்கிருந்து புறப்பட்டு போனவர்கள் 70 வருடம் என்பால் 70 வருடம் என்றால் 80 வயதாயிருக்கும். அப்படியானால் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இறந்திருப்பார்கள். இஸ்ரவேலில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் 90%, 95% மக்கள் இறந்திருப்பார்கள். ஒரு சிலர் மாத்திரமே உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்புண்டு, மிகுந்த முதிர் வயதாய் இருந்திருப்பார்கள் அவர்கள். அப்படி இருக்க அவர்களை திரும்பி வர பண்ணும்போது அந்த தலைமுறை எல்லாம் அழிந்து ஒரு சிலர் இருக்கலாம், மற்றபடி எல்லோரும் அழிந்து போனார்கள். அடுத்த தலைமுறையை கர்த்தர் திரும்பவும் இங்கே கொண்டு வருகிறார். அவருடைய கோபம்
இருந்தது, வந்தது, மிகப்பெரிய அக்கிரமம் செய்தார்கள், மிகப்பெரிய தண்டனையையும் அனுபவித்தார்கள். சிறையிருப்புக்கு ஓடி போய் தன் சொந்த நிலத்தை விட்டு அந்நியராய் பரதேசே வாழ்ந்தார்கள். சரி, எல்லாம் நடந்தது. ஆனால் அது அப்படியே நின்று விடவில்லை, முடித்து விடவில்லை, அவர்களை முற்றிலும் கைவிட்டு விடவில்லை. கர்த்தர் கைவிடாத தேவன் என்பதை ஒவ்வொரு நிலையிலும் அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆதியாகம காலத்திலிருந்து ஆதாமேவாள் பாவம் செய்த போது தண்டித்தார். தவறு செய்தாயா அடி வாங்கு என்று தண்டனை கொடுத்தார். 6000 வருடமாக கர்த்தருடைய கோபத்தை சுமந்து தெரிந்து கொண்டுதான் மனித இனம் மொத்தமும் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் நீதியுள்ளவர், நீதியின்படி நியாயத்திருக்கிறார். யார் குற்றம் சொல்ல முடியும் அவரை பார்த்து? உம்முடைய பிள்ளைகள் என்றால் நீர் என்ன வேணாலும் விட்டு விடுவீரா என்று யாராவது கேட்க முடியுமா? ஏன் பொல்லாதவன் யோபையாவை குறித்து கர்த்தரிடத்தில் பேசியது போல நாளை நம்மை குறித்து கேட்க மாட்டானா? பரலோகத்தில் போய் நான் தவறு செய்தேன், சாத்தான் சொல்லுவான். நான் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் அவன் பேசுகிறானே கர்த்தரிடத்தில் பரலோகத்தில் சென்று, நான் தவறு செய்தேன், என்னை தண்டித்தேன். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முதல் 2 அதிகாரங்களில் அவன் பேசுவான் என்பதற்கு அடையாளம், வெளிப்படுத்தல் அதே அநேக இடங்கள் இருக்கிறது. ஆதியிலேயும் இருக்கிறது, ஆதி ஆகமத்திலேயும் இப்படி பல இடங்களில் இருக்கிறது. நமக்கு வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மீண்டும் போய் அவன் மனிதனை குறித்து, யோபோயாவை குறித்து பரலோகத்தில் பேசியவன் ஒட்டுமொத்த மனித குலத்தை குறித்தும் போய் பேசுவான். ஆதாம் தவறு செய்தால் மன்னித்து விட்டு விடுவீரோ? ஏவாளமாம் தவறு செய்தால் மன்னித்து விட்டு விடுவீரோ? நான் தவறு செய்தால் மட்டுமே ஏன் தண்டித்தீர் என்று கேட்க மாட்டாரா? எல்லாத்தையும் விட்டு விட்டு போயிடுவாரா? அவர் நீதி உள்ளவர் அல்லவா? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நீதி உள்ளவர் என்றால் அவர் நீதி விளங்கதான் செய்யும். நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அவர் நீதியை சுமக்க வேண்டும். அவர் ராஜா. அவர் போட்ட கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதில் என்ன தவறு இருக்கிறது? அப்படி அவர் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? யார் அவரை கேள்வி கேட்க முடியும்? அவர் சர்வ லோகத்தின் அதிகாரி, அதிபதி. இப்படிதான் கர்த்தர் நியாயத்திருக்கிறார் எல்லாரையும். ஆதி காலத்திலிருந்து அவருடைய கிருபையும் விளங்கும், அவருடைய அன்பும் விளங்கும். அன்பின் நிமித்தம்தான் நீதி, அன்பின் நிமித்தம்தான் கிருபை, எல்லாம் அன்புதான். இப்படியாக இஸ்ரவேலர்கள் அநேகம் பாவம் செய்தார்கள். கானானுக்குள் வந்த பின்பு கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. கட்டளைகள், கற்பனைகள், நியாய பிரமாணங்கள் கை கொள்ளவில்லை. பண்டிகை ஆசரிப்புகளை செய்யவில்லை. ஒழுங்காக எதையும் செய்யவில்லை. அதன் விளைவு, அதாவது 400 வருடங்கள் அவர்கள் சுமாராக 400 வருடங்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை. அதன் விளைவாக 70 வருடங்கள், 400 வருடங்களில் அவர்கள் 70 வருடங்கள் ஓய்வு நாளை அனுசரித்திருக்க வேண்டும். அதை செய்யாததினால் அவர்கள் அங்கு நீதிக்குட்படுத்தப்பட்டார்கள். பாபிலோனில் சென்று ஓய்வை அனுபவிக்க வேண்டிய நிலை வந்தது. இஸ்ரவேலில் வாழ முடியவில்லை. நிலங்கள் சும்மா இருந்தன அந்த 70 வருடங்களுடன். இப்படி கர்த்தர் கோபம் கொண்டாலும் அவர் கோபம் நிரந்தரமாய் இருப்பதில்லை. அதனால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். இன்று வரை நம் ஜீவன் இருப்பது அதனால்தான். அவர் கோபம் இமைப்பொழுது அது உடனே போய்விடும், உடனே இறங்குவார். அதுதான் அவர் அன்பின் சுபாவம். அவர் அன்பு மிகவும் பெரியது. அதை அனுபவித்தால் தான் தெரியும். அவரோடு உறவாடி வாழும்போது அவர் அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை காப்பாற்றி, நம்மை போஷித்து, நம்மை வழி நடத்தும் விதம் இருக்கிறது அல்லவா? ஆபத்துகளில் நம்மை காப்பது, துன்ப நேரத்தில் துயர் துடிப்பது, நாம் வேதனையாய் இருக்கும் போது ஆறுதல் தருவது, நாம் சோர்ந்து போகையில் இளைப்பாறுதல் தருவது, அவரை போல யாரால் முடியும்? அவரோடு வாழ்ந்து பார்த்தால், இணைந்து அவர் இருதயத்தோடு நம்முடைய இருதயம் இணைய வேண்டும். ஆவியில் ஒன்றுபட்டு வாழும்போது அதன் அருமை. இந்த வேத பகுதியில் எரேமியா ஐயாவை அழைத்து கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னோடே சொன்னேன், இதுவரைக்கும் அநேக வார்த்தைகள் உனக்கு சொன்னேன் அல்லவா? அதையெல்லாம் எடுத்து ஒரு புத்தகத்தில் எழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுது. அவர் எழுதிய அந்த புத்தகம் தான் நான் வாசிக்கும் இன்றைய வேதம். அந்த வார்த்தைகள் தான் இது. அப்பொழுதே கர்த்தர் எழுத சொல்லி இருக்கிறார். அதை எழுதி
எரேமியா கொடுத்திருக்கிறார். இன்று அது நமக்கு வேதாகமமாக நம் கைகளில் எரேமியா புத்தகம் கிடைத்திருக்கிறது. எரேமியாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் எழுதி வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இந்த காரியங்களை சொல்லுகிறார். அதாவது நாட்கள் வரும் என்று சொல். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் நாட்கள் வரும். அந்த நாட்களில் கொஞ்ச காலமாகும். அந்த குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது 70 வருடங்கள் முடிந்த பின்பு நான் அவர்களை மீண்டும் அவர்கள் சொந்த பூமிக்கு, யூதாவும் இஸ்ரவேலரும் ஆகிய என் ஜனங்களை அவர்கள் சொந்த சுதந்திர தேசத்திற்குள் அவர்களை நான் கொண்டு வருவேன். அவர்கள் மீண்டும் அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது அவர்கள் இருக்கிற அந்த ஜனத்தினுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். பாபிலோனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறையில் இருப்பது போல அங்கு இருக்கிறார்கள். சிறையிருப்பில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து நான் மீண்டும் அவர்களை மீட்டுக் கொள்வேன் என்று நன் வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை நான் வரப்பண்ணுவேன் என்று அவர்களுக்கு சொந்தமான வார்த்தைகள் இவை. இப்படி சொல்லிவிட்டு கர்த்தர் இன்னொரு காரியத்தை இந்த இடத்தில் சொல்லுகிறார். நான் அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டா அது நடக்க போகிறது. அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் அது நடக்க போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு துன்ப காலம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தத்தளிப்பின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஆண்கள் பிரசவிப்பது உண்டா? இது நடக்காதல்லவா? ஆண்கள் பிள்ளை பெறுவது இல்லை. ஆனால் பிள்ளை பெறுகிற ஸ்திரீயின் வலி, அந்த வேதனையோடு இருக்கும்போது பெண்கள் தங்கள் இடுப்புகளில் கை வைத்துக் கொண்டிருப்பார்கள். முகம் வெளுத்திருக்கும். அந்த பிரசவ நேரத்தில் முகம் வெளுத்து அப்படியே மிகவும் வேதனையோடு வலியோடு துடித்துக் கொண்டிருப்பார்கள். அது போல ஒரு பெண் பிரசவ வேதனைப்படுவது போல ஆண்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களாம். தங்கள் இடுப்புகளில் கைகளை வைத்துக் கொண்டு முகம் வெளிரி வெளுத்து போய் அப்படி இருக்கிறார்களாம். இப்படிப்பட்ட நிலை வந்ததே என்று சொல்லுகிறார் கர்த்தர். அப்படி என்றால் யாக்கோபுக்கு வரப்போகிற துன்ப காலம், யாக்கோபுக்கு என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள் அனைவருக்கும் பொருந்தும். பிறப்பின்படி இஸ்ரவேலர்கள் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட துன்ப காலம் ஒன்று இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல ஒத்த நாள் வேற எதுவும் இல்லை. அந்த நாளை போல துன்பமான நாள் வேற எதுவும் இல்லை. அதுதான் அவ்வளவு உயர்ந்த மிகவும் கடினமான நாட்கள் அப்படி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது உயர்ந்த பட்ச துன்பத்தை இஸ்ரவேலர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த நாள் இன்னும் வரவில்லை, இனி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு காலம் வருகிறது. மிகவும் இஸ்ரவேலர்களுக்கு துன்பப்படுகிற காலமாக இருக்கிறது. ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அப்படிப்பட்ட காலம் வருகிறது, மிக உயர்ந்த துன்ப காலம் வருகிறது. ஆனால் அதிலிருந்து நான் அவர்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு என்று பொருள். நான் அவர்களை பாதுகாத்துக் கொள்வேன், அந்த காலத்திலிருந்து அவர்களை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உபத்திரவ காலத்தை, மகா உபத்திரவ காலத்தை குறிப்பதாக இருக்கலாம். அந்த காலத்தில் தான் மகா உச்சத்தில் உலகத்தில் துன்பம் ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில், அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் தான் இப்படிப்பட்ட மகா வேதனைக்குரிய காலம் வரப்போகிறது. உச்சக்கட்ட துன்பத்தை இஸ்ரவேலர்கள் அனுபவிக்கும் காலமாய் அது இருக்கிறது. அந்நாட்களில் இஸ்ரவேலுடைய நுகத்தை கர்த்தர் உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா கழுத்தில் நுகங்களை, அதாவது மாட்டு வண்டியில் மாட்டின் கழுத்தின் மேல் வைக்கக்கூடிய நுகம் என்று சொல்லப்படும் அந்த இடம், வண்டியை இழுப்பதற்கு ஒரு பெரிய கட்டை வைப்பார்கள். அது போல எரேமியா தன் கழுத்தில் போடும்படி கர்த்தர் சொல்லி இருந்தார். அதே போல ஐயா போட்டிருந்தார். அந்த நுகத்தடியை, அதாவது கொடுமை, அடிமைத்தனம், அடிமைத்தனத்தில் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். நுகத்தடியை எடுத்து போடுவேன், நுகத்தை முறித்து போடுவேன் என்றால்
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன் என்று கூறுகிறார். கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார். பாபிலோனில் அவர்கள் அடிமையாக, அந்நியர்களாக இருக்கிறார்கள். அந்த அவர்கள் கொடுமை அனுபவிக்கிற அந்த சூழ்நிலை மாறி போகும். எல்லாவற்றையும் நீக்கி போடுவேன். சுதந்திரமாக, சமாதானமாக அவர்கள் வாழப் போகிறார்கள். யாருடைய கொடுமைக்கும், அதிகாரத்திற்கும், அடிமைத்தனத்திற்கும் உட்படாமல் அதிலிருந்து மீட்டு கொள்ளப்படுவார்கள். அவர்கள் சுதந்திரமாய் வாழ்வார்கள். இஸ்ரவேலருக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கழுத்தின் மேல் அந்த நுகம் இராதபடிக்கு உன் கயிறுகளை நான் அறுத்து போடுவேன். கயிறுகள் என்றால் கட்டப்படுதல். அதாவது அந்த கயிறுகள் தான் அவர்களை அந்த அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தி இருக்கிறது. இது கயிறுகள் என்று இந்த இடத்தில் சொல்லும் பொழுது பொல்லாத ஆவிகளை குறிக்கும். பொல்லாத ஆவிகள் தான் மனிதனை கட்டி போட்டு வைப்பது. இவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் அந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதை நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அந்த பொல்லாத ஆவிகளுக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். அவைகள் இவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கயிறுகளை அறுத்து போடுவேன் என்றால் பொல்லாத ஆவிகளை நான் உங்களிடம் இருந்து எடுத்து போட்டு அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். சாத்தானிடம் உங்களை ஒப்பு கொடுத்தேன் அல்லவா, அவனிடமிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாத்தானை உங்களை விட்டு விலக்கி போடுவேன், உங்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி சாத்தானை அழித்து அவன் பற்களை உடைத்து அவனை பாதாளத்தில் அடைத்து நம்மை விடுதலையாக்குகிற ரட்சிப்பை குறிக்கிறது. அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அல்லவா, அதை குறிக்கிறது இந்த வசனம். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இஸ்ரவேலை அந்நியர்கள் மீண்டும் வேறு எந்த தேசத்தாரும் அடிமைப்படுத்த போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இதில் இந்த அதிகாரம் முழுவதும், இந்த வார்த்தைகள் முழுவதும் 2 பொருள் வரும். ஒன்று, இஸ்ரவேலர் என்னும் ஒரு ஜனக்கூட்டம், உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள். யூதா கோத்திரத்தார் 12 கோத்திரத்தாருக்கும் பொருந்தும். அப்படி என்றால் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும், அனைத்து யூதர்களுக்கும், அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற எல்லோருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இது ஒரு பக்கம். இன்னொரு பரிமாணம் என்னவென்றால், தனி மனித ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற துன்பங்கள் நீங்கி அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ரட்சிப்பு கிடைக்கும். பொல்லாத ஆவிகளிடமிருந்து விடுதலை கிடைத்து பாவத்திலிருந்தும், அக்கிரமத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், வியாதிகள், கொடுமைகள், அடிமைத்தனங்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் தனிப்பட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் விடுதலையாக்கப்படுவோம் என்று பொருள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து அவர் இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து நமக்கு சுதந்திரம் தருவார். பாவ கயிறுகளை அறுத்து போடுவார். சாத்தானிடமிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார் என்பது பொருள். இப்படியாக அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சுதந்திரம் அடைவார்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வார்கள். தங்கள் ராஜாவாகிய நான் எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையே சேவிப்பார்கள். அவர்களுக்கு வேலை செய்து அவருக்கு அடங்கி இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், எரேமியா ஐயாவின் காலத்திற்கு முன்பாகவே தாவீது ஐயா பிறந்து இறந்து அவர் வாழ்நாள் முடிந்து விட்டது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எழும்ப பண்ணுவேன், தாவீதை எழும்ப பண்ணுவேன் என்று. இது யாரை குறிக்கிறது என்றால், முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நமது ஆண்டவர் தாவீதின் வம்சத்திலே, தாவீது ராஜாவின் வம்சத்தில் அவருடைய தலைமுறையாக, அவரது மகனாக அவர் பிறக்க போகிறார். 60வது தலைமுறையில் அவர் பிறக்க போகிறார். அவருடைய வம்சத்தில் வருகிறார். தாவீதையாவின் வம்சத்தில், யூதா கோத்திரத்தில் தான் பிறக்கிறார். அவர் சாலமோனின் வம்ச வரலாற்றில் வருகிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது என்ற பெயர் சொல்லப்படுகிறது. ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரையே சேவிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களை இந்த இடத்தில் குறிப்பிடுகிறது. இஸ்ரவேலர்கள் கிறிஸ்தவர்கள் ஆவது இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்படுதல். பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு, அவரே நம் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு, அவர் நம் இம்மானுவேல் என்று ஏற்றுக்கொண்டு, அவரோடு கூட ஐக்கியமாய்
அவருக்கு பிள்ளைகளாக, அவருடைய சந்ததியாக, கிறிஸ்தவர்களாக வாழும் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. அப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. கொடுமைக்கு விலகி போவோம். அடிமைத்தனத்திற்கு விலகி வந்து விடுவோம். சுதந்திரமாய் நிம்மதியாய் கர்த்தரை சேவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் வாழ்வோம். அந்த காலத்தை இங்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகையால் நீ கலங்காதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். என் தாசனாகிய யாக்கோபே பயப்படாதே, கலங்காதே என்று சொல்கிறார். என் தாசனாகிய யாக்கோபே என்று சொல்லும் போது யாக்கோபின் வம்சத்தில் பிறந்த எல்லோரும் இஸ்ரவேலர்கள் அனைவரையும் குறிக்கிறது. எல்லா 12 கோத்திரத்தாரையும் குறிக்கிறது. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கிறது. எந்த தேசம், இனம், மதம், எந்த பாகுபாடும் கிடையாது. உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற அனைவரும் யாக்கோபின் புத்திரரை. இதில் ஒரு ரகசியம் என்னவென்றால், பிறப்பின்படி யாக்கோபின் புத்திரர் என்று தெரிந்தவர்கள் பலர், தெரியாமல் இருப்பவர்களும் பலர். இஸ்ரவேலின் பிள்ளைகள் தான் என்று தெரியாமலும் இருக்கலாம் அல்லவா? அநேகம் பேர். ஏனென்றால் இது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பான வரலாறு. அநேகம் பேர் தங்கள் வம்சத்தை அறியவில்லை, முற்றிலும் அறியவில்லை. ஒரு 50 அல்லது 100 வருட வம்ச வரலாறு தான் அவரவர் குடும்பங்களில் தெரிந்திருக்கிறது. 3-4 தலைமுறைகளை தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக எப்படி இருந்தோம், நாம் என்ன இனம், என்ன ஜனம் என்று யாருக்கும் பொதுவாக தெரிவதில்லை. இந்த காலம் அப்படி இருக்கிறது. இதுவே மிகப்பெரிய அடையாளம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் நாம் மறக்கப்பட்டிருக்கிறோம், பழமையை மறந்திருக்கிறோம். அப்படி என்றால் அதில் நல்ல காரியமும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? நாம் யார் என்று இஸ்ரவேலர்களா இருந்திருக்கலாம். உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். 2000 வருடத்திற்கு முன்பே தோமா ஐயா வந்தார் இந்தியாவுக்கு. சென்ட் தாமஸ் மவுண்டில் தான் அவர் கொல்லப்பட்டார் இரத்த சாட்சியாக. இது நாம் அறிந்தது. 2000 வருடங்களுக்கு முன்பே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே நடந்த சம்பவம் இது. அப்பொழுதே இவர் இங்க வந்தார். அவருடைய காலத்திலேயே வந்தார். இங்கு நமக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அப்படி இருக்க யோசித்து பார்ப்போம் கொஞ்சம். அதற்கு முன்பாகவே இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பும் சிதறடிக்கப்பட்டார்கள். எல்லா இடத்திலிருந்தும் ஜனங்கள் பெருகி இருப்பதற்கு, இஸ்ரவேலர்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள் என்பதற்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் அநேக இடங்களில் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து என் குமாரரையும் என் குமாரத்திகளையும் வரவழைத்தேன் என்று சொல்லுகிறார். என் ஜனம் கர்த்தருடைய ஜனம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் என்று பொருள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரர், என் குமாரத்திகளை வரவழைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் தான் அவர்கள். உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பூர்வத்திலும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தரிடம் ஜெபித்து கேட்கும் போது கர்த்தருக்கு சித்தமானால் தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் விசுவாசத்தின்படியையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் ஆபிரகாம் ஐயா விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஐயாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவரிடத்தில் இருந்த சிறந்த குணமாக வேதம் எது சொல்லுகிறது? விசுவாசம். கர்த்தர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தார். 100 வயதான காலத்தில் நீ பிள்ளை பெறுவாய் என்று கர்த்தர் சொன்ன போது அதை விசுவாசித்து பிள்ளை பெற்றுக் கொண்டார். அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்கிறார். விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். இன்று உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவிடம் எந்த உறவின் அடிப்படையில் வருகிறார்கள், கிறிஸ்தவர் ஆகிறார்கள்? விசுவாசத்தின்படிதான். விசுவாசத்தின்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களே கர்த்தருடைய ஜனமாக, கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், எண்ணப்படுகிறார்கள். அதே விசுவாசத்தின்படி, ஆபிரகாம் ஐயாவிடம் இருந்த அதே விசுவாசத்தின்படிதான் இன்று கிறிஸ்தவர்களாக, விசுவாசத்தின்படி அந்நியராய் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார்கள்.
பிறப்பின்படி அந்த விசுவாசம் அவர்களுக்குள் எப்படி வந்தது? நமக்கு தெரியும், நன்றாக தெரியும். விஞ்ஞான காலத்தில் இருக்கிறோம். ஹெரிடிட்டி என்றால் என்ன என்று தெரியும். நம் முன்னோர்களிடத்திலிருந்து நிறைய குணங்கள் வருகிறது. நமக்கு குணங்கள், சுபாவங்கள் நமக்கு வருகிறது, பழக்க வழக்கங்கள் வருகிறது, ஏன் வியாதி கூட வருகிறது நம் முன்னோர்கள் வழியாக, அந்த டிஎன்ஏ கோடிங் வழியாக என்று நமக்கு நன்றாய் தெரியும். ஹெரிடிட்டி என்று சொல்லுகிறோம், பரம்பரை பரம்பரையாக வருகிறது என்று. ஆபிரகாம் ஐயாவின் விசுவாசம் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்களின் இரத்தத்தில் இருக்கிறது. அப்படி இருந்த அந்த விசுவாசம் பற்றி எரிகிற தீயாக, அதாவது ஒரு நெருப்பு இருக்கிறது, அது அணைந்திருக்கிறது, துளி ஒரு சிறு துளி நெருப்பு பட்டால் அந்த கரிக்கட்டை எரிந்து பெரியதாய் அனலை தரும். அது போல விசுவாசம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புதைக்கப்பட்டு இருக்கிறது. அது வெளிப்படும் காலம் வரும்போது, ஏனென்றால் கடைசி காலத்தில் நான் என் குமாரரையும் குமாரத்திகளையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லி இருக்கிறார். அது இப்பொழுது நடக்க தொடங்கிவிட்டது. பூமியின் கடையாந்திரம், கடைசி காலம். கடைசி காலத்தில் அந்த தீப்பொறி, அந்த கரிக்கட்டையா இருக்கிற விசுவாசம் அவர்களுக்குள் பற்றி எரிந்து ரட்சிக்கப்பட்டு எழுப்புதல் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் கர்த்தரை சேர போகிறது, பரலோகத்திற்கு வந்து சேர போகிறது. இப்படி நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அது நடக்க தொடங்கி விட்டது. இது உண்மை. அப்படி இருக்க கர்த்தர் இதைதான் சொல்லுகிறார், விசுவாசத்தின்படிதான் உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். விசுவாசிக்கிற எல்லோரும் இஸ்ரவேலர்கள் என்று சொல்வது மிக பொருத்தமாய் இருக்கும். ஒரே வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், இப்படியாக கர்த்தருக்குள் நாம் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. அவரை அண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர ஆயத்தப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கடைசி நாட்களில் இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.